கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை தேடுவது என்பது வேறு, ஆசீர்வாதங்களை தேடுவது என்பது வேறு. பல நேரங்களில் நாம் தேடுவதெல்லாம் ஆசீர்வாதங்களைத்தான். ஆனால் அதை எப்படி நினைத்து விடுகிறோம்? தேவனை தேடுவதை நினைத்து விடுகிறோம். பல நேரங்களில் ஜெபங்களை கவனித்து பாருங்கள். அந்த ஜெபங்கள் முழுவதும் எதுவாக இருக்குன்னா, நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்வது சம்பந்தமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். இது தேவனை தேடுவதல்ல. தேவனை தேடுவது என்பது தேவனுடைய ஐக்கியத்தை நமக்குள்ள அனுபவிக்க தேடுவது, தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள்ள ருசிக்க தேடுவது, தேவனுடைய வார்த்தையை தேடுவது, தேவனுடைய ஆலோசனை தேடுவது, தேவனுடைய நோக்கம் இன்னதென்பதை அறிந்து கொள்ள தேடுவது, தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்த தேடுவது, தேவனுடைய கிருபைகளை தேடுவது. இதுதான் தேவனை தேடுவது. நாம் ஜெபம் முழுவதும் எனக்கு அதை செய்யும், இதை செய்யும், அவ்விதமாக செய்யும், விதமாக செய்யும் என்று நாம் ஜெபத்தை முடிக்கலாம். நாம் இப்பொழுது தேவனை தேடவில்லை, தேவ ஆசீர்வாதங்களை தேடியிருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஜெப கூட்டங்களுக்கு செல்கிறார்கள், உபவாச கூட்டங்களுக்கு செல்கிறார்கள். எதற்காக செல்கிறார்கள் பார்க்கும் பொழுது, தேவனை தேடியா, தேவனுடைய மகிமையை தேடியா, தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கான அந்த நிலைமைகளை தேடியா, இல்லை தேவனுடைய சித்தத்தை அறிவதற்காகவா? இல்லை, ஒரு நன்மையை பெறுவதற்காக. எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு தொழில் சிறப்படையணும், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும், கடன் பிரச்சனை நீங்கணும், இந்த மாதிரிப்பட்ட பலவிதமான நோக்களை வைத்து கொண்டு தான் போகிறோம். போவது தவறல்ல. ஆனால் நீங்கள் எதற்காக செல்லுங்கள்? தேவனை தேடுகிறீர்களா? ஏனென்றால் தேவனை தேடுகிற இருதயம்தான் வாழும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை தேட வேண்டும். இவைகளை தேடுகிற பொழுது உங்களுக்கு தேவையானவர்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அது என்ன அர்த்தம்? தேவன் நம்மை ஆள வேண்டும், நம்மை நடத்த வேண்டும், நம்மை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். இது போன்ற நம்மேல் தேவனுக்கு ஆளுகை விளங்குகிற காரியங்கள் தான் தேவனை தேடுதல். அதை தேடுகிற பொழுது இவைகளும் கூட கொடுக்கப்படும். எனவே உலக நன்மைகளை தேடிக்கொண்டிருப்பதையே தேவனை தேடுவதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் என்று ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து செயல்பட்டு கொண்டிருப்பது அது உலக நன்மைகளை தேடுகிற செயல்பாடு தான் என்று தேவனை தேடுவதல்ல. இதனால் இருதயம் வாழாது. தேவனை தேடுவதுனா தேவனுடைய பிரசன்னத்தை தேடும், அவரோடு இருக்கிற அனுபவத்தை தேடும், அவருடைய சித்த நிறைவேறுகிற வாழ்க்கையை தேடும், அவர் நமக்கு காண்பித்த அந்த ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நம்ம தேடுவோம், கனி கொடுக்கிற ஒரு ஜீவிதத்தை தேடுவோம், சாட்சியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேடுவோம், பாவத்தை எதிர்த்து நிற்கிறதான ஒரு பரிசுத்த நிலைமையை தேடுவோம். இவைகள் தான் தேவனை தேடுவது. அந்த தேவனை தேடுகிற பொழுது உலகத்துக்குரியவர்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதுதான் வேதம் கூறுகிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.